தண்டபாணி பேசுகிறேன். எம்டிசி கோயம்புத்தூர், அதாவது மெட் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இன்னைக்கு எஃப்இஏ அல்லது எஃப்இஎம் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்ப்போம். எஃப்இஏ அப்படின்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனலைசிஸ், எஃப்இஎம் அப்படின்னாலும் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட். இது ரெண்டுமே ஒன்று தான். ஜென்ரலாக அகாடமிக்கில் ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் ஃபைனைட் எலிமெண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் எஃப்இஏ அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போது ஒரு லாரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த லாரியில் இன்ஜினோ, ரேடியேட்டரோ, ப்ரொப்பலர் ஷாஃப்டோ, டிஃபரன்ஷியல் யூனிட்டோ, இது அத்தனை ஒரு சாசியில் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா அதுதான் என்டையர் லாரி டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அப்போ அந்த சாசி இருக்குது அப்படின்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த சாசிங்கிற ஒரு ப்ராடக்டை இண்டஸ்ட்ரி தயாரிக்குது. அப்போ தயாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் அந்த லாரி வாங்கிட்டு போயிட்டு ரன் பண்ணுறாங்க. அது நிறைய இடத்துல ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, சடனாக ஒரு ஃபெயில்யூர் ஆகுது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அல்லது ஏதோ ஒரு ரீசனால் உடஞ்சி போகுது, அந்த சாசி டோட்டலாக உடஞ்சி போகுது, அல்லது பெண்ட் ஆயிடுது, அல்லது ட்விஸ்ட் ஆயிடுது. இப்போ ஏதோ ஒரு ஃபெயில்யூர் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டு. மேன் பவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, காசு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ இது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அடுத்த லெவலில் யாருமே அந்த வண்டியை வாங்க மாட்டாங்க, ஏன்னா சாசி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அப்போது நமக்கு இந்த சாசி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் ஒரு கொஷின் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் எஃப்இஎம் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த எஃப்இஎம்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்போ எஃப்இஎம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்டை தயாரிக்கணும். அப்போ என்ன ஸ்டெப்ஸில் இதை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சாசி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை கேட் மாடலில் மாடலிங் பண்ணிடுவாங்க. மாடலிங் பண்ணிட்டு அதை 2D டிராஃப்டிங்லாம் எடுத்துட்டு டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கோ அல்லது மேனுஃபேக்சரிங்கோ அந்த ப்ராடக்டை கொடுக்காம அந்த சாசியில் எவ்வளோ லோடு வருது, என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வரும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரும், அது பெண்ட் ஆகுமா ஆகாதா, இந்த திக்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா இருக்காதா, இந்த ஷேப்பு இந்த சைஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியாது. அப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எஃப்இஎம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். எவ்வளோ லோடு ஆக்சுவலாக எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த லோடு அப்ளை பண்ணி அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது, எவ்வளோ தூரம் அது பெண்ட் ஆகுது, எவ்வளோ தூரம் ட்விஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் லோடுக்கு இந்த டைமென்ஷனுக்கு ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் சொல்லிடும். அப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா எப்படி நம்ம அதை ப்ரொடக்ஷன் கொண்டு போவோம், எப்படி அதை தயாரிப்போம்? கண்டிப்பாக தயாரிக்க மாட்டோம் இல்லையா? அப்போது இது எஃப்இஎம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ரோச். இப்போ ஃபஸ்ட்டு கேட் மாடல்லாம் பண்ணி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய ரிசல்ட், பெண்டிங் இந்த ரிசல்ட் வருது, ட்விஸ்டிங் இவ்வளோ ரிசல்ட் வருது, இந்த ஸ்ட்ரெஸ் வருது, இது தாங்கும் அல்லது தாங்காது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை சொல்லிடும். அப்போ சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த திக்னஸை அதிகப்படுத்தலாம், இந்த சாசியோட ஷேப்பை மாற்றலாம், அல்லது சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த இடத்துல திக்னஸ் அதிகப்படுத்தலாம், இந்த இடத்துல திக்னஸ் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் அது சொல்லிடுது இல்லையா? சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எகைன் கேட் மாடலிங் போயிட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிடுவோம். அப்போ பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை எஃப்இஎம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எஃப்இஏ அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். அப்போ ஃபைனல் அவுட்புட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன டைமென்ஷன் எல்லாம் நம்ம அசியூம் பண்ணி போட்டிருந்தோமோ அந்த டைமென்ஷன் பத்தாது, இப்போ புதுசாக அதுவே சொல்லியிருக்குது, இவ்வளோ திக்னஸ் கொடுங்க, இந்த ஷேப்பை மாற்றுங்க, இந்த இடத்துல சைஸை மாற்றுங்க, அப்படி மாற்றினீங்க அப்படின்னா இந்த லோடை கம்ப்ளீட்டாக தாங்கும், உங்கள் சாசி ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிறத கிளியராக அது டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ரிசல்ட் கொடுத்ததோ அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட் மாடலிங்லாம் போட்டு 2D டிராஃப்டிங்லாம் போட்டு ஃபைனல் ப்ரொடக்ஷனுக்கோ அல்லது மேனுஃபேக்சரிங்கோ அனுப்பிச்சிடுவோம். ஏதாவது ஃபெயிலியர் வருமா? கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது. அப்போது ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகுது அல்லது ஃபெயிலியர் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் எஃப்இஎம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஃப்இஏ 3 ஸ்டெப்ஸில் பேசிக்காக சால்வ் ஆகும். அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா, ப்ரீ ப்ராசஸிங், சொல்யூஷன், போஸ்ட் ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா, இப்போ டைமென்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்,
டக்குன்னு கேட் மாடலிங்கில் வந்து கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கிளியராக போட்டுறோம். அந்த மாடல் போட்டுட்டு அந்த மாடலை வந்து அனலைசர் சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி அந்த பவுண்டரி கண்டிஷன் சொல்லுவாங்க, லோடெல்லாம் அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். அப்போ அந்த செகண்ட் ஸ்டெப் சொல்யூஷன் சொல்கிறோம் அல்லது ப்ராசஸிங் அப்படிங்கிறோம். அது என்ன பண்ணுன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனடாக அந்த சாஃப்ட்வேர் இருக்கும், அது இன்பில்ட்டாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதை கால்குலேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அந்த ரிசல்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவோம்னா போஸ்ட் ப்ராசஸிங் அப்படிம்போம். அப்போ போஸ்ட் ப்ராசஸிங்கில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வருது, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது, டிஃபார்மேஷன் எவ்வளோ வருது, டைரக்ஷன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது, நார்மல் டைரக்ஷனில் என்ன ஸ்ட்ரெஸ் வருது, எந்த ஃபெயிலூர் ஆகுதா அல்லது ஃபெயிலூர் ஆகாமல் வித்ஸ்டாண்ட் பண்ணுதா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதை அழகாக வேலிடேட் பண்ணி பக்காவாக கொடுத்துது. அப்போ இந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக மேனுஃபேக்சரிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை வச்சு எல்லா சேஞ்சஸும் மாடலிங்லேயே கிளியர் பண்ணி அதை 2D டிராஃப்டிங் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மேனுஃபேக்சரிங் கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைமும் சேவ் ஆகும், ப்ராடக்ட்டும் பக்காவாக இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். ஸோ அதோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல ஃபெயிலூர் ஆனாலும் பக்காவாக வித்ஸ்டாண்ட் பண்ணும். இது இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற போது டெஃபினட்டாக கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டு வந்து ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து எஃப்இஎம் அல்லது எஃப்இஏ அப்படிங்கிற அப்ரோச் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியில் கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்பவுமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து அவங்களுடைய கேரியரை ட்ராக் பண்ணி கொண்டு போகிற போது எஃப்இஎம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்டை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய கேரியர் பாத்தில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.